இனிய கிறிஸ்துமஸ் காலை வணக்கம் நண்பர்களே. மை ஹார்ட்லி கிறிஸ்துமஸ் விஷஸ் டு ஆல் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட்டர்ஸ். வழக்கம் போல நமது கடகராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா நமது கடகராசி அன்பர்கள் என்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பொழுதுதான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் 25/12/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம், 10ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:25. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:47 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு நமது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நன்மையை வழங்குகிறார். இன்றைய தினம் 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாயின் மூலமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டு பட்டியலிடுங்கள். அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக தன்னம்பிக்கையுடன், நேர மேலாண்மையுடன் முயற்சி செய்யுங்கள். பெரும்பாலான காரியங்களில் இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிறப்பான தருணம் இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே புதிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 7. இன்றைய தினம் உங்களது சகோதரர் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய, வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் எந்த விதமான ஒரு தளர்வும் இல்லாமல் உங்களது கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதை நீங்கள் உணர முடியும். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் மிகச்சிறந்த நல்ல ஒரு ஆதரவை பெறுவீர்கள். சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் என அனைவரும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய சிறந்த தருணமாக இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே வியாபாரத்தில் நீங்கள் புதிய மாற்றங்களை செய்து, புதிய விஷயங்களை இன்றைய தினம் ட்ரை செய்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. நீங்கள் சந்திக்கும் சில நபர்கள் மூலமாக உங்களது மனநிலை அப்செட் ஆகலாம். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்செட் ஆகுவதற்கு வெகு நேரம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைய தினம் எந்த விதமான ஒரு அப்செட் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும், காரியங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் இன்றைய தினம் அதை கடந்து போகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்து நீங்கள் இன்றைய தினம் தன்னம்பிக்கையுடன் உழைப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். நான் ஏற்கனவே கூறியபடி உங்களது காரியங்களை முறையாக பட்டியலிட்டு திட்டமிடுங்கள். நிச்சயமாக எந்த விதமான ஒரு அப்செட் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும். இன்றைய தினம் உங்களது உடலில் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் அதை தவிர்த்து தன்னம்பிக்கையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய தினம் நீங்கள் தோல் பிரச்சனைகளை நேரிட வேண்டிய தோல் பிரச்சனைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகளில் நீங்கள் இன்று மனம் கவலை கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. எனவே இன்றைய தினம் அதை நினைத்து நீங்கள் கவலை கொண்டிருக்க வேண்டாம். விரைவில் அதற்கான ஒரு நல்ல வழிமுறையை நீங்கள் கண்டறிவீர்கள். இன்றைய தினம் உங்களது முதலீட்டை சேர்த்து உங்களது நிலுவையில் உள்ள அனைத்து கடன்களையும் நீங்கள் வசூல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள். வட்டியும் முதலும் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் வசூலாகிவிடும். இன்றைய தினம் நீங்கள் புதிய திட்டங்களில்
வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். புதிய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். இதனால் உங்களுக்கு மனதிற்கு புதிய ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு வெற்றியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகளை முடிக்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள், உங்களது குழந்தைகள் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனதில் ஆனந்தத்தை தரும். இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர், மனதை வென்ற காதலர் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்துடன் காணப்படுவார். அவர் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன புத்துணர்ச்சி ஏற்படும். இதனால் உங்களது வேலைகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளிவிடுவீர்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அறியாமலேயே உங்களது வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு உங்களது மனம் கவர்ந்த நண்பர்களுடன் மற்றும் காதலருடன் நீங்கள் உங்களது உற்சாகத்தை அனுபவிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்வது, உங்களுக்கு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல மனநிலையை தரும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே செய்த கடின உழைப்புகளின் பலனை அனுபவிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தங்கள், உங்களது உழைப்பு வீணாகிவிட்டது என்ற கவலைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் திறந்த வெளியில் படுத்து வானத்தை பார்த்து ரசித்து தூங்க விரும்புவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான நேரமும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இன்றைய தினம் உங்களது புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அவர்கள் மூலமாக உங்களது புதிய நபர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் உள்ளது. இன்றைய தினம் வாகனம் தொடர்பான விஷயங்களில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு லாபகரமான நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையப்பெறும். உங்களது வெளியுலக தொடர்புகள் விரிவடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்று அமையும். இன்றைய தினம் நீங்கள் வீட்டு பராமரிப்பு செய்வது போன்ற காரியங்களில் அதிக ஆர்வத்துடன் செலவிடுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நேரம் உங்களது வீட்டு வேலைகளை செய்வதற்கு, உங்களது வீட்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான நேரம் கிடைத்துவிடும். இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறத்தை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட விரும்பி வந்து உங்களது கருத்துக்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள், குறிப்பாக உங்களது சகோதரர் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலும் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்பட்டு ஒற்றுமையுடன் மனமகிழ்ச்சியுடன் ஏற்படுத்திக் கொள்ள வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நேரமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் என அனைவரின் ஆதரவும் கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய நல்ல தன்னம்பிக்கை ஏற்படும். இன்றைய தினம் குடும்பத்தினருடன் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள், பிணக்கங்கள், சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரித்து குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். மேலும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கும் மற்ற தொழிலில் உள்ளவர்களுக்கும் சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, பயன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய, ஒரு லாபங்கள் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். மேலும் இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் அமைதியுடன் பொறுமையுடன் உங்களது காரியங்களை மேற்கொண்டால் கண்டிப்பாக சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மீண்டும் ஒருமுறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு தேவையான கமெண்ட்ஸ்களை வழங்கி நமது வீடியோவை மேலும் சிறப்பானதாக மாற்ற உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம். உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.